இந்த மாதத்திலே நாம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை பார்த்து தஸையனி தஸையனி, அழகாக ஆகு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சகோதரிகளே, நரகத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நரகவாதிகள் நரகத்திலே இருப்பார்கள், சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். நரகம் என்பது கொடூரமான நெருப்பாக இருக்கிறது. உலகத்துடைய நெருப்பை கூட நம்மால் தாங்க முடியாது. ஒரு டொட்டு உலகத்துடைய நெருப்பு நம்மில் உடம்பிலே பட்டுவிட்டால் நாம் எவ்வளவு கதறுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த கொடிய நரகத்திலே ஒரு மனிதனை போட்டு விட்டால் சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதன் எவ்வளவு வேதனை அடைவான், அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. சகோதரர்களே, நரகை நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். உலகத்திலே எப்படியும் வாழலாம், ஏழையாக கஷ்டத்தோடு சிரமத்தோடு எப்படியும் உலகத்திலே வாழ்ந்து நமது வாழ்க்கையை முடித்திடலாம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு நரகம் கிடைத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை நிரந்தரமாக ஆகிவிடும். அந்த வாழ்க்கையிலே நரகத்திலே அவன் அந்த வெப்பத்திலே அந்த கஷ்டத்திலே அவன் விழுந்து விடுவான். சகோதரிகளே, அதனால் நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை தூரமாக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நரகத்தை விட்டும் நம்மளை ஒதுக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருங்கள். இன்னும் சில தினங்களே நம்மில் இருக்கிறது, ரமலானுடைய மாதம். நரகத்தை விட்டும் அல்லாஹ் யார் யாரெல்லாம் அப்புறப்படுத்தினானோ, நரகத்தை விட்டும் அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஹராம் ஆக்கினானோ, அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன்.